நம்பிக்கையுடன் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகும் இளம் தயாரிப்பாளர், எதிர்கால தமிழ் சினிமாவின் நடிகர் சஃபீர் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லா புகழும் இறைவனுக்கே. ஸோ present media பீப்புளுக்கு ஒரு ஹாய். I am Mohammed Safi, the producer of this film, and I want to be an actor. ஸோ நான் இன்னைக்கு இங்கே வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒரு புது டைரக்டர், ஒரு புது ப்ரொடியூசர், அவங்களோட அழைப்பை ஏற்று இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அதுக்கப்புறம் என்னோட ப்ரொடியூசர், எங்கள் டேடி, இந்த படத்தோட ப்ரொடியூசர் கோதர்ஷா சாருக்கு நன்றி. உங்களுக்கு மட்டும் அவர் பையன் இல்லை, எனக்கும் ஒரு பையன் மாதிரி தாண்டு ப்ரொடியூசராக வந்த எங்கள் ஃபாரூக் அங்கிளுக்கு ரொம்ப நன்றி. பிரபு சாருக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி அவரோட அப்பா சிவாஜி சாருக்கு ரொம்ப நன்றி. பிரபு சாரை ஒரு ஆக்டர்னா பிரபு சார் வந்து சிவாஜி சாரை வந்து ஒரு ஐடல் மாதிரி பண்ணியிருந்தார். எங்கள் பிரபு சார் ரொம்ப 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 கன்வீனியண்ட்டாக இருந்தார், ரொம்ப சப்போர்ட் பண்ணார் எங்களுக்கு. ஸோ பிரபு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். கோமல்குமார் சார் ரொம்ப தேங்க்யூ. லிட்டரலாக எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஒரு வேர்சடைலான ஆக்டர் எங்கள் கோமல்குமார் சார். ஆலிவர் அங்கிள் கேமராமேன் எங்களுக்கு டேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார், ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் படத்தில் வெற்றி இருக்குது. வெற்றி ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. கிருஷ்ணபிரியா. ஸோ ரியலி எங்கள் ஹீரோயின் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு கேரவன் இல்லாட்டி கூட ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு குடிசையில் உட்கார வச்சாலும் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. படத்தில் உண்மையிலே அவங்க சீன்ஸ் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ரொம்ப நேச்சுரலான ஆக்டர். தேங்க்யூ. இமான் அண்ணாச்சி படத்தில் நடித்தோம் முடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காலத்தில் எங்கள் அண்ணாச்சி லிட்டரலாக எங்கே கூப்பிட்டாலும் வந்துடுவார். ஒரு சின்ன காலேஜ் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு பெரிய காலேஜ் ஈவெண்ட்டாக இருக்கட்டும். இன்றைக்கி ஒரு ஷூட்டிங் இருக்கிறதுனால எனக்கு வர முடியல. இமான் அண்ணாச்சி தேங்க்யூ ஸோ மச். தங்கதுரை அண்ணன், உங்கள் ஜோக்ஸ் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். அதுக்குன்னு உங்களுக்கு வயசாகலை, நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நான் கூப்பிட்ற ஈவெண்ட்க்கு வந்திருக்கேன். டிஎஸ்ஆர் சார் ரொம்ப தேங்க்ஸ். மன்சூர் அலிகான் சார் ரொம்ப தேங்க்ஸ். இந்த விழாவின் நாயகன் எங்கள் நௌஃபில் ராஜா அண்ணன், தேங்க்யூ ஸோ மச். நான் ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன் எங்கள் அண்ணனை. கால் பண்ணி அது வேணும் இது வேணும் இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமாவும் பண்ணுவேன். எங்கள் அண்ணன் தேங்க்யூ. வைரமுத்து சார், என்னதான் நாங்கள் சின்ன படமாக இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாரு. எங்கள் டேரக்டர் கொடுக்குற எல்லா கரெக்ஷன்ஸையும் ஏற்றுக்கிட்டு திருப்பி கரெக்ஷன் பண்ணி கொடுத்துரு. மோகன்ராஜன் அண்ணன் எனக்கு மோகன்ராஜன் அண்ணன் எப்போவுமே அண்ணன் தான். தேன் சுடுற பாட்டெல்லாம் அவர் பண்ணாருன்னு தெரிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச். எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் சாருக்கு வந்து அவரோட அந்த மீசை வச்ச தாயடா லைன் ரொம்ப பிடிக்கும். யாருன்னு கேட்டுட்டு இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரீதர் மாஸ்டருக்கு தேங்க்ஸ். நீங்கள் ஸ்ரீதர் மாஸ்டருக்கு வர முடியல. அதே மாதிரி எங்கள் படத்தில் வந்து ராஜா, புத்திரன் நிறைய பேர் வேலை பார்த்துருக்காங்க. இளங்கோவன் மாஸ்டர் பையன் எங்களோட ஸ்டன் மாஸ்டர் ராகேஷ் மாஸ்டருக்கும் தேங்க்ஸ். அப்புறம் இந்த படத்தில் எனக்கு டீச்சராக, எங்கள் டேடிக்கு டீச்சராக ஒருத்தங்க இருந்தாங்க, சிராஜ் அங்கிள். டைரக்டர் சொல்ல மறந்துட்டாரு. என் சார்பாகவும் டைரக்டர் சார்பாகவும் ரொம்ப நன்றி. நிலோஃபர் ஆண்டி உங்களுக்கும் நன்றி. சொல்ல சொன்னேன் சிராஜ் சார் விஷயத்த. சொல்லிட்டேன்ல. கமல் ப்ரோ எங்கள் எடிட்டர் ரொம்ப தேங்க்ஸ். முத்துனா எங்கள் சொத்து. எங்களுக்கு கோமல்குமார் சார் அறிமுகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் படத்தில் வேலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரஃபிக் பாய் எங்கள் படத்தில் ஃபஸ்ட்டு இருந்தார், லாஸ்ட்டில் இருக்கார், எப்போவுமே இருப்பார், ரொம்ப நன்றி. நாஜிப் என் மாமா, எல்லோரும் மாமன் படம் பார்த்துருப்பீங்க, ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது, நல்ல மாமா. தேங்க்யூ. அர்ஷத் எங்கள் படத்தில் லாஸ்ட்டாக வந்து சேர்ந்தார், ரொம்ப தேங்க்ஸ். காஸ்டியூமர் ராம் உங்களுக்கு தேங்க்ஸ். பாண்டியராஜன் அண்ணன் தேங்க்ஸ். கலரிஸ்ட் முத்து அண்ணன் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எங்கள் படத்தில் என்னோட ரொம்ப ஆக்டிவாக இருந்தார் எங்கள் டைமண்ட் பாபு சார், ரொம்ப தேங்க்ஸ். ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ், எங்களுக்கு சச்ச ஒரு ஜெம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு. ஸ்டில்ஸ் விஜய் அண்ணனுக்கு தேங்க்ஸ். அன்வர் பாய்க்கு தேங்க்ஸ். போஸ்டர் டிசைனர் செல்வாக்கு தேங்க்ஸ். அப்புறம் இந்த படத்தில் ஒரு 2 கண்ணு மாதிரினா எங்கள் வசீர் அங்கிளும் எங்கள் ரசூல் பாயும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கே இருந்தாலும் நன்றி. எங்கள் ரசூல் பாய் நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் மட்டும் போட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. இருந்தாலும் ரொம்ப நன்றி.
பிரபாகர் அங்கிள் எங்களுக்கு பிரபு சாரை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு டெய்லி ஒரு சப்போர்ட்டாக இருக்கட்டும், ரொம்ப 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 உறுதுணையாக இருந்தார். ரொம்ப தேங்க்ஸ். ரோஷினி அக்கா எங்கள் லீகல், ரொம்ப தேங்க்ஸ். ஜிதேஷ் ப்ரோ, நாங்கள் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் கொடுத்த ஒரே ஆள் ட்ரெண்ட் மியூசிக். ட்ரெண்ட் மியூசிக் வந்து ஜிதேஷ் ப்ரோ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏபி இன்டர்நேஷனல் குமார் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். மம்மி என் மம்மி ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஜோ தேங்க்ஸ். ராயல் காக்கா அங்கிள், பீர் அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். உங்களுக்கும் தேங்க்ஸ். நவிசா ஆண்டி, ஃபேமிலிக்கு எவ்ரி ஒனுக்கும் தேங்க்ஸ். ஜாயர் அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். அஜித் ப்ரோ, கணபதி, எல்லாரும் எங்கள் படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட், அருணாச்சலம், இசபெல்லா, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வெற்றி ப்ரோட டிரைவர் சுனில் அங்கிள், எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி ஆகிட்டாரு. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் ப்ரொமோஷன் மீடியா பாய் அகமத், பாஸ்கோ 3 பேருக்கு தேங்க்ஸ். செய்யதன, சிக்கந்தர், எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஸோ டிஆர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்கு லிரிக்கல் பண்ணி கொடுத்த தினேஷ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் அவனை மறந்துட்டேன், அதனால தான் அவனும் மறந்துட்டான் நீங்கள் நினைப்பீங்க, அப்படி இல்லை. எங்கள் டேரக்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னை முதல்ல ஃப்ரேமில் காமிச்ச ஒரே ஆள் எங்கள் டேரக்டர். அவருக்கு எப்போவுமே நான் தம்பி தான், அவர் எனக்கு எப்போவுமே அண்ணன் தான். நான் உங்களை மறக்கலை, நான் உங்களை கடைசியில் ஸ்பெஷலாக சொல்லணும்னு தான் வச்சுருந்தேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஆரி உதயகுமார் சார், மொத்தம் எங்கள் படத்தில் வேலை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் சார், எங்களுக்கு ஃபஸ்ட்டு போன ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர், எங்களுக்கு பெஸ்ட்டாக கிடைச்ச ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர் எங்கள் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ஓனர் திரு சக்திவேலன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அது போக இன்னைக்கு வந்து எங்கள் விராவை செலவிச்ச எல்லாருக்கும் நன்றி. ஆங்கர் டே சார் சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச். போனவங்கள வெற்றி விழாவில் வந்து எல்லாருக்கும் இன்வைட் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு தயாரிப்பாளர் இவ்வளோ ரிலாக்ஸாக பேசி நாங்கள் எந்த மேடையிலையும் பார்த்ததே இல்லை. தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். அபி ஆரி அவர்களை மேடை கழிக்கிறோம். ஆரி ப்ரோ வாங்க ப்ரோ, நான் தான் கூப்பிட்டேன், எனக்காண்டி உடனே வந்துட்டீங்க, நன்றி. வருக. தனஞ்சலி சார், நான் ஒரு மெசேஜ் தான் போட்டேன் சார், எனக்காண்டி வந்துருங்க சார்னு. ஏற்கனவே இந்த படத்தை வந்து தனஞ்சலி சார் பார்த்துருக்காரு, ஒரு 2 கரெக்ஷன் சொல்லியிருந்தாரு, அந்த கரெக்ஷனையும் பண்ணியிருக்கேன் சார். நன்றி சார். நன்றி. தமிழ் சினிமாவின் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வெற்றி பெறுவது அறிந்து செயல்படும் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி சக்திவேலன் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ராஜபுத்திரன் நிறைய பர்சனல் கனெக்ட் உள்ள படம், நிறைய பேசுகிறதுக்கு இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஒரு திருவிழா மாதிரி ஒரு கூட்டம், கிட்டத்தட்ட மாநாடு மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த விழா. நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பலை. 8 தோட்டாக்கள் ஜிவி ஆரம்பித்து மிக சிறப்பான படங்களை பண்ணிக்கிட்டு இருக்க சகோதரர் வெற்றி அவர்களுடைய படங்கள் வந்து தொடர்ச்சியாக நான் வெளியிடுவேன். அவருடைய படங்கள் வெளியிடுறப்ப எல்லாம் வந்து எனக்கும் வந்து வெற்றி கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு படமாக இந்த ராஜபுத்திரனும் அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா, இதோட தயாரிப்பாளர் வந்து ராஜபுத்திரன் தான், சபி. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பா ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சன். ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு அந்த ப்ராஜெக்டை எந்த லெவலில் எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கணும், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்னவெல்லாம் வேணும், கொஞ்சம் கூட சமரசமே இல்லாமல் கிட்டத்தட்ட அவர் இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்த அளவுக்கு பயங்கர எனர்ஜியோட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அவரை பற்றி பர்சனலாக பேசிக்கிட்டு இருந்தார். ஒரு மிக சாதாரணமாக சென்னைக்கு வந்து தொழில் தொடங்கி இன்னைக்கு தொழிலில் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் அடுத்த கட்டமாக சினிமாவை வந்து எந்த அளவுக்கு இந்த ஒரு படம் வந்து என்னென்னா, அவர் வந்து என்னென்னா இந்த ஒரு படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 படத்துக்கான அனுபவத்தை பெற்றுக்கொண்டு மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசராக வர்றதுக்கான முழு தகுதியோடு வந்திருக்கிறார். அவருக்கு வந்து பிறகு வந்து நிறைய வெற்றிகள் காத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய சன் அவர்களை வந்து வச்சு படங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. நிச்சயமாக அது எல்லாமே நடக்கும். இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா சின்ன விஷயங்கள் வரைக்கும் ரொம்ப கேர் எடுத்து பண்ணியிருக்காங்க. படத்துடைய இயக்குனர் மகாகந்தன், எங்கள் வெற்றி பிரதருக்கு வந்து ரொம்ப அழகான
காதல் காட்சிகளாக இருக்கட்டும் ரொம்ப 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 அழகாக பண்ணியிருக்காரு. அந்த ராம்நாடை வந்து முழுக்க முழுக்க கண்ணுக்கு நேராக கொண்டு வந்திருக்காரு. ஒரு ட்ரோன் ஷாட் மாதிரி வந்து ஒரே ஷாட்டில் அந்த ராம்நாடோட வறட்சியும் இதையும் எடுத்தாந்து நிப்பாட்டுவாங்க. ஒரு பாடலாக இருந்தால் அது வைரமுத்து சார் எழுதியிருப்பார். வைரமுத்து சார் தாண்டி ஒரே ஒரு வரி என்னமோ ஒன்று பண்ணும், யாருன்னு பார்த்தா அது வந்து இளைய தலைமுறை பாடலாசிரியராக இருப்பார். மீசை வச்ச அம்மா எங்கள் அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னடா பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வில்லனாக பண்ணியிருக்க கோமல் சார், கதாநாயகியாக பண்ணியிருக்கவங்க எல்லாமே அவங்களோட முழு திறமையும் காட்டி நடிச்சிருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் மணிமகுடம் மாதிரி நம்ம இளைய திலகம் பிரபு சார் ரொம்ப நாளாக நம்ம வந்து ஒரு ஃபுல் லெங்த் ரோலில் நம்ம பார்க்க மாட்டோமா அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கப்ப இந்த ராஜபுத்திரன் வந்து கிடச்சிச்சு. உண்மையான ராஜபுத்திரன் அவர். இந்த விழாவில் இன்னொன்று சொல்லணுங்கிறது என்னோட ஆசை. இளைய திலகம் பிரபு அவர்களுடைய தகப்பனார், திரைத்துறையின் நடிகர்களுக்கு தகப்பனார் மாதிரி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் மிகச்சிறந்த நடிகர். ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த வேட்டை திடல் என்ற பகுதியிலேருந்து வந்து அதுதான் அவரோட சொந்த ஊர். அதுதான் விசி கணேசன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. அந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்ட பகுதியில் வந்து அந்த வேட்டை திடலில் அவருக்கு ஒரு நினைவு, அவருடைய சொந்த இடத்துல ஒரு நினைவு மண்டபம் அரசு ஏற்று நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கோரிக்கைகள் வந்துக்கிட்டு இருக்குது. அங்கே உள்ள அந்த கிராமத்து மக்களாக இருக்கட்டும், அந்த ஒரு வரலாற்று ஆய்வாளர் எடையூர் மணிமாறன்கிறவர் வந்து தொடர்ந்து அதுக்காக நிறைய விஷயங்களை வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்காரு. இவ்வளோ பெரிய விழாவில், இந்த விழாவிலேருந்து கொஞ்சம் அவையாக இருந்தால் கூட என் சைடான ஒரு கோரிக்கை, நடிகர் திலகம் அவர்களுக்கு ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் வேட்டை திடலில் அவருடைய சொந்த நிலத்தில் ஒரு நினைவகம் கட்டித்தர வந்து அரசாங்கத்துக்கு ஒரு எளியோனின் கோரிக்கையாக இதை வைக்கிறேன். இது வந்து இவ்வளோ பெரிய ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி பண்ணுறது வந்து ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நான் தவற விடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். இந்த ராஜபுத்திரன் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். நன்றி. மாலை வணக்கம். தயாரிப்பாளர் சஃபி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சு நிறைந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் இந்த படம் லாபகரமான படமாகவும் வெற்றிகரமான படமாக அவருக்கு அமையணும். அவர் தொடர்ந்து நிறையா படங்கள் எடுக்கணும், தமிழ் சினிமாவுக்கு நிறையா முதலீடுகள் வரணுன்றது தான் எங்களுடைய ஆசை. பிரபு சார் அப்படின்னாவே இங்கே இருக்கிற எல்லா கூட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரபு சாருக்கு வந்ததாக தான் இருக்கும். ஏன்னா அவர் மாற ஒரு அற்புதமான ஒரு வளர்ந்த குழந்தையை நம்ம பார்க்கவே முடியாது. அவருக்காகன்னு சொன்னால் எந்த நேரமும் ஓடி வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் சினிமாவில் தயாராகுது. அது ஒரு சிறு பகுதி தான் இங்கே இருக்கிற எல்லாருமே அவருடைய நண்பர்கள். அதனால் அவருடைய படம், அவருடைய பேருள்ள படம் நிச்சயமாக பெரிய வெற்றி அடையணும், அதை ஓடணுன்ற என்னுடைய எப்பவுமே என்னுடைய ஆசை உண்டு, வாழ்த்துக்கள் உண்டு. படத்தில் முக்கியமாக என்ன தம்பி வெற்றி, நான் 8 தோட்டாக்கள்லேருந்து அவரை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கேன். அவருடைய எல்லா படங்களையும் பார்க்குறோம். அந்த படத்தில் ஒரு சிறிய வேடத்தில் கூட நடித்தேன். அவருடைய நிதானம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவருக்கு வயசு இருக்குது, தகுதி இருக்குது. அவர் நினச்சாங்கன்னா அவங்களே 4 வருஷத்துக்கு 4 சொந்த படம் எடுத்து விட்டுடலாம். அதெல்லாம் எல்லாமே கதையை கரெக்டாக தேர்வு பண்ணி நிதானமாக உண்மையொன்னா அந்த ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு வராரு. அது ரொம்ப அழகான விஷயம். அந்த அறிவு முதிர்ச்சி ரொம்ப நல்ல விஷயம். அது இருக்குதேன்னு அள்ளி விடுற ஆள் இல்லை அவர். அதனால் வந்து அது மாதிரி நல்லா செலக்ட் பண்ணி பண்ண படமாக அந்த ராஜபுத்திரனும் இருக்கும். அதில் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் நான் நிச்சயமாக நம்புகிறேன். மற்ற டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மகாகந்தனுடைய படம் மெகா வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். வேறு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி 125 தேட்டர் இதில் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. 125 தேட்டர்லேயும் ஒரு மினிமமாக ஒரு 2 ஷோ 3 ஷோ வர்ற மாதிரி கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாரு. அதை வரலைன்னா அடுத்த மேடையில் வச்சு அவர் நம்ம என்ன செய்யணுமோ அதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கோம். 125 ஸ்க்ரீன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த 2 ஷோ கொடுக்கல வச்சுக்கங்களேன். 125 ரெண்டா 250 ஷோ. ஒரு ஷோக்கு 10,000 ரூபாய் கணக்கு போட்டு 25 லட்சத்தை கொடுத்துடணும் ஒரு நாளைக்கு. ரொம்ப அருமையான மேடை. சாரி திருப்பி பேசுகிறேன். இது முக்கியமாக பதிவு பண்ணப்பட வேண்டிய விஷயம். இங்கே வந்து ஸ்க்ரீன் கவுண்ட் சம்பந்தமாக மிகப்பெரிய இதுக்காக இல்லை, நான் ஜென்ரலாகவே சொல்லியிருக்கேன். ஸ்க்ரீன் கவுண்ட் சம்பந்தமாக மிகப்பெரிய தவறான புரிதல் ஒன்று இருந்துகிட்டு இருக்கு. இவங்க சும்மா எனக்கு வந்து எனக்காக சும்மா நகைச்சுவைக்காக சொன்னாங்க.
ஆனால் இது என்னோட கடமையாக நினைக்கிறேன். இதை நான் கன்வே பண்ணணுங்கிறது. அதாவது என்னென்னா, ஒரு படம் 8 கோடி ரூபா வரைக்கும் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படத்துக்கு 100 பிரிண்ட் போதுமானது. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு 100 ரிலீஸ் சென்டர் இருக்குன்னா அந்த 100 ரிலீஸ் சென்டர்லையும் ஒரு சாதாரண ஒரு மதுராந்தகம் மாதிரியான ஊர், அல்லது வந்து ஒரு நான் வந்து திருநெல்வேலியில் எடுத்துக்கிட்டால் ஒரு சங்கரன் கோயில் மாதிரியான ஒரு ஊர், ஏதாவது ஊர் பர்டிகுலராக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். இது மாதிரியான ஊருங்களில் 2 தேட்டர் 3 தேட்டர்னு ரிப்பீட் போடும் பொழுது தான் 200 300 இந்த ஸ்க்ரீன் கொண்டு வர்றது. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, அதிகமாக ஸ்க்ரீன் போட்டாலே பெரிய கலெக்ஷன் வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான புரிதல் வந்து போயிட்டுருக்குது. நான் வந்து கீதா கோவிந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு படத்தை தெலுங்குலேயே ரிலீஸ் பண்ணுறேன். எனக்கு அந்த படம் வந்து 56 பிரிண்ட்டு. முதல் நாள் வந்து கிராஸ் வந்து 1 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிச்சு. அதுக்கு பிறகு பெரிய பொருட்செலவில் அதே ஹீரோவை வச்சு மிகப்பெரிய டைரக்ட் பண்ணி தமிழில் ரிலீஸ் ஆன ஒரு படத்தை 275 திரையரங்குகளில் வெளியிடுறோம். அப்போது அந்த படத்தோட ஓப்பனிங் டே கிராஸ் வந்து 55 லட்சம் தான் பண்ணிச்சு. ஸோ இங்கே வந்து என்னென்னா, ஒரு படம், அந்த படம் வந்து அந்த படத்துக்கு தேவையான ஸ்க்ரீன்ஸு, அந்த ஸ்க்ரீன் வந்து எப்படின்னா எங்கே மாதிரியான இருக்குன்னா, ஒரு வாரத்துக்கு இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா, வாரத்துக்கு 5 படம் 6 படம் வராதிங்க அப்படின்னுலாம் சொன்னாங்க. ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை. என்னென்னா 250 திரைப்படங்கள் ஒரு வருஷத்துக்கு வந்து உருவாக்கப்படுதுன்னா 52 வாரமே இருக்குது. அந்த 52 வாரத்தில் ஒரு வாரத்துக்கு 5 படம் ரிலீஸ் ஆனால் தான் அந்த 250 திரைப்படங்களுமே ரிலீஸ் ஆக முடியும். இது தவிர்த்து தெலுங்கு, கன்னடம், ஆங்கிலம், மற்ற மொழி திரைப்படங்களும் உள்ளே வருது. இப்போ இதை என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னா, ஒரு சைடு மல்டிப்ளெக்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, பெரிய லெவலில் உள்ள படங்களுக்கு மேஜர் ஸ்க்ரீன் கொடுத்துறாங்க. சம்டைம் வந்து என்னென்னா 6லேருந்து 8 முதல் உள்ள மல்டிப்ளெக்ஸ் ஸ்க்ரீன்ஸு மொத்தமே 2 ஸ்க்ரீன் மட்டும் ஓட்டிட்டு மற்ற 4 வந்து மூடி வச்சுக்கிற நிலைமையும் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ நான் ரிலீஸ் பண்ண குட் நைட்டாக இருக்கட்டும், இது மாதிரியான திரைப்படங்கள், இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நான் குட் நைட்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறேன். கமலா தியேட்டரில் 2 ஸ்க்ரீனு, அதில் வந்து ஒரு ஷோவோட அந்த படம் ஓப்பன் ஆகுது வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமை வந்து 5 ஷோஸ் வந்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய வந்து என்னென்னா, இங்கே ஸ்க்ரீன் கவுண்டு, ஸ்க்ரீன் பேஸு, இது வந்து நிறைய ஓப்பனாக பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இதை வந்து என்னென்னா, நான் ஒரு 400 தேட்டரில் போட்டோம், 500 தேட்டரில் போட்டோம். ஒரு 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 எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஹீரோ, சரி, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஹீரோ, அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு 400 ஸ்க்ரீன் வந்து வரிசையாக 2-3 படம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அடுத்த படத்தோட கண்டென்ட் பார்த்துட்டு வெறும் 150 தேட்டர் போதும்னு சொல்லிட்டு நான் போட்டேன். 150 400லேருந்து 150 போட்டால் என்னோட மார்க்கெட் குறையாதா அப்படின்னு கேட்டார். ஆக்சுவலாக என்னென்னா, மார்க்கெட்டுங்கிறது வந்து நம்பர் ஆஃப் ஸ்க்ரீனில் கிடையாது, அதனுடைய கலெக்ஷனில் இருக்குது. நிச்சயமாக இந்த திரைப்படத்துக்கான, இப்போ நான் வந்து ராஜபுத்திரன்னு சொல்கிறேன். இந்த ராஜபுத்திரங்கிறது வந்து நேட்டிவிட்டி சம்மந்தப்பட்ட படம். எனக்கு தெரியும் இந்த விதை எங்கெங்கே எல்லாம் முளைக்க வைக்கணும்னு. மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, சேலம், கோயம்புத்தூர், இது வந்து இவங்களோட பேஸ் ஏரியா. அவங்க அந்த மண்ணோட கனெக்டிவிட்டி உள்ள ஏரியாக்களில் இந்த படம் பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். நான் வந்து என்னென்னா, என்னோட மோர் கான்சன்ட்ரேஷன் அங்கே இருக்கும். நான் இதை ரொம்ப சீரியஸாக எடுத்து சொல்லிட்டேன். சார் நகைச்சுவைக்காக சொன்னது. நன்றி, ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். நன்றி. எல்லா படங்களுக்கு நீங்கள் 3 பேர் சேர்ந்தே வாங்க. அப்போ அடுத்து நாம் பேச அடிக்கிறோம். தேங்க்யூ சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் சிவா சார் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு படக்குழுவினர் சார்பில். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் ஓவியங்களுக்கு அழகு சேர்ப்பது பல வண்ணங்கள் போல தன் நீதியின் நிழல் படம் மூலம் சாதனை படைத்தனர். கமல் என்னும் சந்திரனை தொட்டவர் பாரதி, ரஜினி என்னும் சூரியனை தொட்டவர் வாசு. ராஜபுத்திரன் சந்தான பாரதி அவர்களை பன்னீர் புஷ்பங்களோடு பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னால் இனிமே இடிச்சு போயிட்டாரு, அந்த அளவுக்குலாம் அவரை பேச தெரியாது.
வந்திருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ராஜபுத்திரன் படம் என்னுடைய உடன்பிறவா சகோதரன் இளையதளம் பிரபு அவர்கள் நடித்த ஒரு படம். இது மிகப்பெரிய வெற்றி அடைய இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த கடைசியில் பேச சொல்கிறவங்கள வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும். சில பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசலாம்னு நினச்சி வச்சுருப்போம். அதை முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே பேசிடுவாங்க. கடைசியில் நமக்கு பாயிண்ட் இருக்காது, டைமும் இல்லை. ஸோ நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் வேஸ்ட் மை டைம். ஆக்சுவலி இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கும் இந்த படத்தோட ஹீரோக்கும் தான் எனக்கு ஒரு நட்பு. கோதர் சார் வந்து ஒரு ஃபோனில் சொன்ன இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், யார் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பிரபு சார் பண்ணுறாங்கன்னு சொன்னதும் போது பரவாயில்ல, சேஃப் ஹேண்டில் தான் இருக்காருன்னு சொல்லி நினச்சேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஹீரோ இருக்காரு, யாருன்னு கேட்டாங்க, வெற்றி அப்படின்னு. நிம்மதியான ஒரு படம் முடிஞ்சிடும் ஆட்டப்படியான்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த படம் நடந்துட்டு இருக்கும்போது அப்பப்போ அப்டேட்ஸ் கொடுப்பாரு, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் பண்ணுற டைமில் இது யார்கிட்ட கொடுக்க போகிறாருன்னு ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு. அது சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிஸ் கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ சக்தி சார், உங்களோட டிப்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். உங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியை வந்து நல்லா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். தேங்க்ஸ். ஸோ இப்போது கோதர் சார் வந்து ஒரு நல்ல சேஃப் ஹேண்டில் இருக்கார். ஸோ உங்களோட பிளெஸிங்ஸு, உங்களோட சப்போர்ட்ஸ் வேணும். இந்த படத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ப்ரொடியூசரை ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அவர் வந்து ஜெயிச்சாக்க நல்லாயிருக்கும். வெற்றி என்னுடைய லைக் மை ப்ரோ. ஆக்சுவலி அவர் 8 தோட்டாக்கள் ப்ளஸ் ஜிவி பார்த்ததுலேருந்து பர்சனலாக என் ஆஃபீஸ் கூப்பிட்டு பேசினேன். ஸோ அவர் கூட பணம் பண்ணணும்னு ஒரு பிளானிங் போயிட்டே இருக்குது. பட் ஒன்றும் சரியாக வரல. சூன் வீல் ஸ்டார்ட் ஒர்க் ஆக்சுவலி. ஸோ இந்த இசை ஃபங்க்ஷனில் நௌஃபல் வந்து வி ஜஸ்ட் ரியலி மிஸ்டிங். வேர் இஸ் மிஸ்டர் மியூசிக் டைரக்டர் நௌஃபல்? அவர் கூட ஆல் தி பெஸ்ட். ஆக்சுவலி இவரை தயவுசு மிஸ் பண்ணிட்டோம். அப்படியே படத்தோட இந்த விழாவோட நாயகனே இவர் தான். உங்களோட ஒரு அப்ரிசியேஷன் வந்து வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி அவங்க இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாரும் லெஜென்சி, பிரபு சார், இவங்களெல்லாம் வந்து உண்மையிலேயும் கிரேட். ஆக்சுவலி இப்ராஹிம் ராவத்தரோட மருமகன் தான் நான். ஆக்சுவலி இப்போ எங்கள் மாமாட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், ராவத்தர் மாமாட்ட சொல்லிட்டே இருப்பேன், பிரபு சார் வச்சு படம் பண்ணுங்க மாமான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டைமில் வி ட்ரைடு, பட் அந்த டைம் நடக்க முடியாமல் போயிடுச்சு. பிரபு சார் உண்மையில் ஒரு லெஜெண்டரி ஆக்டர். ஒரு பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்தால் கூட வந்து அவர் எந்த விதமான ஒரு ஒரு ஈகோவோ ஒரு பந்தாவோ எதுவுமே இல்லை. ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் சொல்கிறேன். ஒரு ஏர்போர்ட்டில் வந்து சாரை மீட் பண்ணேன். அப்போது அவர் சார் கூட எனக்கு பழக்கலைன்னு சொல்லிட்டு நான் பாட்டு அமைதியாக போயிட்டு இருந்தேன். இப்போ பக்கத்தில் இருக்க யார்ட்டோ சொல்லியிருக்காங்க, இவர் தான் முகவரி தொட்டிஜா நேபாளியில் எடுத்து வர சொன்னோன்னே நான் கிராஸ் பண்ணுறேன், துரை சார் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு. திரும்பி பார்த்தேன், அது ஷாக் கிடையாது. அப்புறம் வந்து சார் சொல்லி போனேன், உங்கள் தொட்டிஜா படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நேபாளி எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், அவர் நான் படத்தை பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன், உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு எந்த ஒரு ஈகோ இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக பேசினார். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி ராவத்தர் மாவட்டம் அடிக்கடி சொல்லுவேன், நான் உங்களை வச்சு படமான்னு சொல்லிட்டு இருப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை, எனக்கு உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷம் சொன்னார். ஸோ லெஜெண்டரி ஒரு ஆக்டர் அவர். அவருக்கு எந்த விதமான ஈகோ இல்லாமல் இத்தனை டைரக்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி வந்து மகாகண்டனே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. டெஃபினட்டாக ஒரு நல்ல ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் டெஃபினட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவரும் ஒரு வெற்றி பட வாழ்த்துக்கள் சொல்கிறேன். நௌஃபல், இந்த படத்தில் மியூசிக் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டு அவங்க ப்ரொடியூசர் சொன்னார். இவர் நல்லபடியாக ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஆகணும், கோதர் சார் வந்து மேலும் மேலும் நிறைய படங்கள் எடுக்கணும். ஐ விஷ் யூ ஆல் யுவர் கேஸ்ட் அண்ட் க்ரூ. ஒன் செகண்ட் ஜஸ்ட் வாண்ட் விஷ் யூ. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வெற்றியோட எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. துரை சார் அவர்களுக்கு ஒரு சிறு நினைவு பரிசு. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மாநில தலைவர் திரு சௌந்தரராஜன் அவர்களை பேச அழைக்கிறோம். எனது நண்பர்கள் தயாரித்த ராஜபுத்திரன் திரைப்பட
இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற மேடையில் இருக்கின்ற நண்பர்களுக்கும் கீழே அமர்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நான் சார்ந்துள்ள தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு வியாபாரிகள் சங்க தலைவர். இதில் மன்சூர் அலி அண்ணன் பேசினார் இல்லையா, இந்த குறையே நாங்கள் சொல்லி ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதில் மன்சூர் அலி அண்ணன் பேசும்போது நம்ம பேச வேண்டியதெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தேன். உண்மைதான். அதாவது ஜிஎஸ்டிங்கிறதோட விரிவாக்கமே சரக்கு மற்றும் சேவை வரி, குட்ஸ் சர்வீஸ் டேக்ஸ் இங்கிலீஷில். ஆனால் சரக்குக்கு மட்டும்தான், பொருள்களுக்கு மட்டும்தான் ஜிஎஸ்டிங்கிறது அவங்களோட கொள்கை. ஆனால் கட்டிட வாடகைக்கும் ஜிஎஸ்டி, சினிமாங்கிறது அண்ணன் சொன்னது மாதிரி ஒரு பொழுதுபோக்கு திரைத்துறையை சேர்ந்தவங்க தயாரித்து கொடுக்கக்கூடியதை அரசாங்கமும் அதை அங்கீகரித்து சலுகைகள் பண்ணணும். காரணம், இந்த ஜிஎஸ்டி போடுறதுனால பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தான். அதனால் அண்ணன் மன்சூர் அலிகான் அவர்கள் பேசினதில் எனக்கும் அந்த கருத்துக்களில் உடன்பாடு உண்டு. மன்சூர் அலிகான் பேசும்போது தொகுப்பாளினி கந்து வட்டி வசூல் பண்ணுறவர் என்னாங்க. ஆனால் உண்மையிலே இந்த படத்தில் கந்து வட்டி வசூல் பண்ணுற கேப்டன் நான் தான் நினைக்கிறேன். நான் தான்ண்ணா? ஆமாம். இந்த கந்து வசூல் பண்ணுற இந்த படத்தில் அதுக்கு கேப்டனே நான் தான். ஆர்வி உதயகுமார்னே, அதுக்கு மேலே கன்னட நடிகர் கோமல், அதுக்கு மேலே கேப்டன் தான். கேப்டன்னா பெரிய வில்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம். அதனால் மன்சூர் அலிகான் கந்து வட்டி வசூல் பண்ணுறவங்கன்னு கூப்பிட்டதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அதை விட பெரிய இது இந்த படத்தை பொறுத்த அளவில் நான் தான். ஆமாம், தெரியாதில்லை, சொல்லியிருக்க மாட்டீங்க. ஆமாம். இந்த படம் தயாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது படப்பிடிப்போட சகோதரர் இளைய திலகம் பிரபு அவர்கள், வெற்றி அவர்கள், கன்னட நடிகர் கோமல் அவர்கள், இவங்க நாங்கள் எல்லாருமே உட்காந்து சுமூகமாக பேசிக்கிட்டு இருந்தோம். அதில் தம்பி வெற்றியை பொறுத்த அளவில் சின்ன வயசு, ஓகே பரவாயில்ல. ஆனால் ஒரு பிரபு சார் ஒரு அவ்வளவு எளிமையாக எங்ககிட்டெல்லாம் பொதுவாக என்கிட்ட, நான் ஒரு வியாபாரிகள் சங்க தலைவர், என்கிட்ட அவ்வளவு இதுவாக பழகி, நீங்கள் ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க ஐயா, என்கிட்ட இப்போ நம்பர்லாம் கொடுத்தாரு. ஃபோன் பண்ண, வாங்க ஐயா வீட்டில் நான் ஓய்வாக இருக்கிற அன்றைக்கி வாங்க நம்ம பேசுவோம் பண்ணார். அந்த அளவுக்கு இது பண்ணார். அதே போல் இந்த கதை, இந்த படத்தோட கதை ஒரு சரித்திரம், கிராமம் சார்ந்த கதை. இதில் பேசும்போது ஒரு நண்பர் சொன்னாங்க, இது மதுராந்தகம், சங்கரன் கோயில், அப்படி கிராமப்புறங்களில் நல்லா ஓடும்னாங்க. உண்மைதான். இந்த படத்தோட கதை சிட்டியில் இருக்கிற வாழ்க்கைக்கு வேணால் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுமே தவிர, கிராமப்புறங்களில் இந்த கதை கண்டிப்பாக மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு கதை. அந்த கதையை இயக்கி இருக்கக்கூடிய தம்பி மகாகந்தன் அவர்களும் நல்ல படம், ஒரு தொய்வு இல்லாமல் நல்ல எடுத்திருந்தாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெறும். இந்த படம் வெற்றி பெற்று பல சாதனைகளை படைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனையும் தமிழக மக்களையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச முகமாய் அறிமுகமாகும் தமிழ் சினிமாவுக்கு புதுமுகமாய் வந்த கிருஷ்ணபிரியா அவர்களை பேச அழைக்கிறோம். Hi everyone. So actually I'm still learning Tamil, so sorry for that. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என் பேர் கிருஷ்ணபிரியா.
ஸோ இது வந்து என்னோட முதல் படம். I am really nervous. So first of all, I would like to thank director who chose me for this character, Kandasamy sir. Thank you. And Shafi. He said he chose me for this film, but thank you for that. And thank you for giving my remuneration on time. And Vetri, he's such a very talented actor and very kind-hearted, and he helped me throughout the full film, so thank you. And the soul of the movie, Naufal Raja sir, and I'm doing this film like second time with him, so he did my first film too. And last but not the least, Prabhu sir, he's the one of the best person I ever met in my life, and he helped me, he teach me a lot of things, which literally support me. I'm very nervous, sorry for that. Thank you so much. Yeah, Komal sir. Thank you so much, sir. நன்றி. இப்படி ஒரு உணர்வுபூர்வமான படத்தை கொடுத்த இணை தயாரிப்பாளர் ஃபருக் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் முதல் படம், முதல் தயாரிப்பு. இருந்தாலும் எங்களோட சின்ன கம்பெனி தான், பெரிய கம்பெனிலாம் கிடையாது அப்படி இப்படி சொல்கிறதுக்கு. இருந்தாலும் எங்களோட கம்பெனிக்கு எங்களுடைய திரைத்தொழில் ஜாம்பவான்கள் எல்லாரும் வந்து கலந்து எங்களுக்காக வந்து இவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்து, இடம் பற்றாக்குறையத்தை கூட பரவாயில்ல, வெளியவும் உள்ளே இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த திரை ஜாம்பவான் எல்லாத்துக்கும் நன்றி. எங்களுக்காக இவ்வளோ தூரம் வந்தவங்க நன்றி. எனக்கு ஒரு 10 வருஷமாக டிஆர் நண்பர், நல்ல நண்பர். அவர்கிட்ட சொன்னேன் ஃபஸ்ட்டு பூஜை போட போகிறேன்னு, நானும் போக சபை போகிறோம், நான் உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேன்னாரு. அவர் கொஞ்சம் வர முடியாத ஒரு நல்ல ஊரில் இருந்தால வர முடியல. அவர் எங்களுக்காக ஒரு பாட்டு பாடி கொடுத்தாரு. அதேமாதிரி பிரபு சார்லேருந்து எல்லாருக்கிட்டே எங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். நௌஃபில் பாய் நான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு சொன்னேன், சார் நீங்கள் நல்லா பண்ணணும், தமிழ் படத்து ஃபஸ்ட்டு படம், எப்பவுமே உங்கள் நிலையில் இருக்க இந்த படம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எல்லா ஆடியன்ஸுமே இந்த பாட்டை கேட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இந்த புது படம் மேல் வைரமுத்து வரிகளுக்கு நம்ம நௌஃபில் ராஜன் படத்தை மியூசிக்கு நான் சொல்லக்கூடாது, நீங்களே கேளுங்க. ரெண்டாவது இந்த கதை என்னென்னா அப்பா புள்ள கதை. இந்த படம் பார்த்தீங்கன்னா அப்பா புள்ள அழகாக பார்க்கலாம், குடும்ப கதை தான். யார் ஒரு அப்பா யார் ஒரு பிள்ளைய பற்றி ஃபீல் பண்ணாமல் ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம். இது நல்லா பாருங்கள், எல்லோரும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு வெற்றி. உங்கள் ஆதரவு இல்லைன்னா எங்களுக்கு எதுவும் வெற்றிங்க. எல்லாம் ஒத்துழைப்பு தருவங்க. எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. இந்த பையன் தான் பண்ணியிருக்காரு. அவங்க அப்பா வந்திருக்காங்க. ஏன்னா அவர் ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து ஷூட்டிங் நடக்கும் போதில் வந்து மென்டலியாக ஒரு சில ப்ராப்ளம் இருந்துச்சு. ஒரு 35 days நான் அங்கே தான், ப்ரொடியூசர்கள் கூட தெரியாது அங்கே நான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. அவர் தான் 35 days சாமி வந்து ஃபுல்லாமே பார்த்துக்கிட்டாரு. முத்துவேல் வாசகன் இந்த பையன். அவங்க அப்பா வந்து மிகப்பெரிய உதவி வச்சாங்க. சாமி ரொம்ப நன்றி சாமி உங்களுக்கு. அப்புறம் பத்மஸ்ரீ இவருக்கான பறையாசான் வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி, எனக்காண்டி வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. பத்மஸ்ரீ இப்போ வந்து பறை அடிப்பாங்களா, அதில் வந்து அவருக்கு இப்போ பத்மஸ்ரீ கொடுத்துருக்காங்க. ஜனாதிபதிக்காக வாங்கியிருக்காரு. அவர் இங்கே வந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. என்னோட ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் தான் அந்த படத்தில் எனக்கு ஆசானாக இருக்கார், எனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பார். பறையாசான் ரொம்ப நன்றி. இப்போ எங்கள் சார் பேசுவாங்க. அடுத்து பேசுவோம். படத்திற்கு இசை, பாடல், ஒளிப்பதிவு எல்லாரும் ரொம்ப முக்கியம். இந்த 3 பேரையும் சேர்த்து நம்ம கூப்பிடுவோம். நௌஃபல், ஆலிவர், மோகன் ராஜா, ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர், பாடலாசிரியர் 3 பேரும் வந்துட்டீங்கன்னா நல்லா. வணக்கம். ஹீரோ அவர் தான். தமிழ் இதனோட முதல் தமிழ் படம். அண்டு டைரக்டர் மகாகந்தன் அவர்களுக்கும் நன்றி. அண்ட் என்னோட ப்ரொடியூசர் அண்ணன் கோதர்ஷா அண்ணன், அவர் தான் என்னோட இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தமிழில். அண்டு மேடவாக்கம் ஃபாரூக் பாய் அவருக்கு என்னோட நன்றி. ஷஃபீரோ தேங்க்யூ. மியூசிக் ரொம்ப தைரியமாக போடுவார், பேசுகிறது தான் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு.
அண்டு அந்த லிரிக் வந்து வைரமுத்து சார் ஃபுல் பாட்டும் அந்த அவர் தான் கொடுத்துருக்கிறாரு. ஸோ என்னோட நன்றி அவருக்கு, பெரிய நன்றி. தேங்க்யூ. ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கோம் மியூசிக் டேரக்டரை நிறைய டைம். ஆனாலும் எதுக்குமே இப்படி தான், இந்த மாதிரி தான் இருப்பார். அதிகமாக திரும்பி பேச மாட்டார், அந்த வேலையை செஞ்சு கொடுத்துருவார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய நேரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த படத்தில் வந்து அப்பாக்கள் உதவி செய்த, அப்பாக்களால் வளர்க்கப்பட்ட மகன்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம இருந்திருக்கோம். ஆனால் அதே அப்பாவுக்கு திருப்பி அதை செய்கிறதுக்கு எத்தனை பேருக்கு அதிர்ஷ்டம் இருந்திருக்கு, இல்லை எத்தனை பேர் செஞ்சுருக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வாய்ப்பு கிடைச்சும் அதை எத்தனை பேர் செஞ்சாங்கன்னு தெரியாது. இந்த படத்தில் வெற்றி பண்ணுற கேரக்டர் தான் அப்பாவுக்கு அவன் ஒரு ஹீரோவாக ஆகிறான். அவன் வந்து திருப்பி அந்த விஷயத்தை நன்றியாக செய்கிறான். அதனால தான் அந்த படத்தோட டைட்டில் ராஜபுத்திரன். ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் நானும் ஒரு சின்ன ஒரு முழு பாடலும் 2 பிட் சாங் எழுதுனதில் ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ரிலீஸ் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி எனக்கு. ஏன்னா சார் அதே மாதிரி என்னோடய லிரிக்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். ஏன்னா எங்கள் குட் நைட் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பெரிய படமாக எங்களுக்கு பூம் பண்ணி கொடுத்தது சார் தான். அவர் தொட்டது எல்லாமே பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. அதே மாதிரி இந்த படமும் பெரிய வெற்றியை பெறும், பெரிய நம்பிக்கை இருக்குது. நன்றி. மாத்தியோசி ப்ரொடியூசர் அம்மாவகியான சேகர் சார் ஒரு வார்த்தைகள் பேசிடுறேன் சார். நன்றி. காலம் கருதி கூடியுள்ள அனைவருக்கும் கூடி வணக்கம். முதல்ல 17 வருஷங்களுக்கு முன்னாடி தம்பிக்கு முதல் சம்பளம் கொடுத்ததே நான் தான். 25,000 ரூபாய் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக மாத்தியோசி படத்தில் வரும்போது நான் தான் 25,000 ரூபா சம்பளம் கொடுத்தேன். 17 வருஷங்கள் ஆகுது. 2009 இவர் வந்து என்னுடைய பட்டறையில் வளர்ந்த முதல் படம் அசிஸ்டண்ட்டாக வந்து சேர்றாரு நந்தா பெரியசாமி கிட்ட. நான் 25,000 ரூபா இவருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக பணத்தை கொடுத்து அந்த படத்தில் ஒர்க் பண்ண வச்சோம். இன்றைக்கி வந்து இவ்வளோ காலம் பொறுமையாக இருந்து இப்போ வர பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் பண்ணுறாங்க, 2 படம் பண்ணுறாங்க, அடுத்த வருஷமே டைரக்டர் ஆகணும்னு போகிறாங்க. அப்படிலாம் இல்லாமல் பொறுமையாக இருந்து இத்தனை வருஷம் தொழிலை நல்லா சங்கர் மாதிரி தொழிலை நல்லா கற்றுட்டு செம்மையாக வந்தப்புறம் இத்தனை வருஷம் ஒருத்தர் வந்திருக்காரு. இவருடைய திறமையை நான் அப்போவே பார்த்துருக்கேன், மாத்தியோசி படத்துலேயே பார்த்துருக்கேன். என்னுடைய ஃபஸ்ட்டு படம் வந்து அம்முவாகிய நான், 2 நேஷ்னல் அவார்டெலாம் வாங்கின படம். 2வது படம் தான் மாத்தியோசியில் இவரை பண்ணியிருக்கேன். இந்த படக்குழுவுக்காக நான் வந்து இதே 30ஆம் தேதி என்னுடைய படம் அலர்ட்னு ஒரு படம் ரிலீஸுக்கு நான் டேட் எடுத்தேன். நான் 30ஆம் தேதி வரணும் சார் அப்படின்னு சொன்னதுனால சரி நான் வந்து கமல் படம் 5ஆம் தேதி வருது, நம்ம 12ஆம் தேதி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் 12 அலர்ட்னு ஒரு படம் வருது. இனிகோ பிரபாகர், ஐஸ்வர்யா தத்தா, மைனா சூசன், இன்னொரு தோழன்றமா நான் தான் லீடு பண்ணியிருக்கேன், அதில் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இன்னொரு படம் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ்ன்னு நான் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். அப்புறம் சாக்லேட் லெவன் ஒரு படத்தில் ஹீரோவாக பண்ணி முடிய போகுது. இது இல்லாமல் 14 ப்ரொடியூசருங்களுக்கு நான் பணமே இல்லாமல் ஹீரோவாக நடிச்சின்னு இருக்கேன். இந்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் எனக்கு வந்து ஒரு நாள் கூட ரெஸ்ட்டு கிடையாது. சண்டே கூட டப்பிங் பேசுறதுக்கு போகிறன்ற அந்த சூழ்நிலையில் இருக்கேன். இந்த ஆக்ஷன் எடுத்த உடனே கேப்டன் மாதிரி நான் வந்து கால் ஃபைட் பண்ணியிருக்கேன் இந்த அலர்ட் படத்தில். அதனால் வந்து படத்தை ஆக்ஷன் படமாக நான் ஒரு 5 கொலை பண்ணுறேன், ஏன் பண்ணுறேன்ற மாதிரி கதை இருக்கும். அதை இந்த படம் பார்த்த எல்லாரும் எனக்கு ஒரு படம் பண்ணுங்க, எவ்வளோ சம்பளம்லாம் வேணாம், என் வீட்டிலேருந்து சாப்பாடு வருவேன், என் காரில் வருவேன். நான் இந்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் எல்லாருக்கும் ஃப்ரீயாக நடிக்கிறேன். அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் என் சம்பளம் ஃபிக்ஸ் ஆகும். எனக்கு நசீர் தான் வந்து கால் ஷீட் பார்க்க போகிறாரு. இப்போயே நசீர் தான் என்னோட தான் இருக்கார். இந்த வருஷம் 2025 7 படம் என்னுடைய படம் ஹீரோவாக 7 படம் பண்ணுறேன். இப்போது வெற்றி சார் படத்தில் தீர்ப்புகள் விற்கப்படும் அருண் பண்ணின்னு இருக்காரு. வெற்றி சாரோட நான் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் அவரோட ஃபைட்டு மோதிர சீன் இந்த வாரம் எடுக்க போகிறாங்க. நானும் வெற்றியும் சண்டை போட்டு போகிறேன். அந்த சீன் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் எடுக்க போகிறாங்க. தீர்ப்புகள் விற்கப்படும் அருண் படத்தில் நான் வந்து எங்கள் அண்ணனை கொண்டுடுவாங்க, அதுக்காக நான் வந்து வெற்றியை போட்டு அடிக்கிற மாதிரியான ஒரு காட்சிகள்லாம் படமாக்க போகிறோம். இது இல்லாமல் தம்பிக்கு வந்து ஒரு டேட்டு கொடுத்துருக்கேன் நான். அடுத்த என்ன ஹீரோவை வச்சு நம்ம தம்பி வந்து ஒரு படம் பண்ண போகிறாரு. இப்போ எல்லாருக்கும் டேட் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். இந்த வருஷம் ஃபுல்லாக யாருக்கும் காசு இல்லை, என் காரில் வருவேன், என் சாப்பாடு நான் சாப்பிட்டுக்கிறேன், நான் கடை நடிக்கிறேன்னு பண்ணின்னு இருக்கேன். இந்த வருஷம் என்னுடைய படம் 7 படம் ரிலீஸ் ஆகுது. அடுத்த வருஷம் 13 படம் ரிலீஸ் ஆகுது. தேங்க்யூ சார், பயங்கர அப்டேட் கொடுத்துட்டு போகிறீங்க. அடுத்து நான் பேச படங்களுக்கு மேல் நடித்து மக்கள் மனதில் நின்றவர், இன்று தமிழ் சினிமாவுக்கு ராஜபுத்திரன் மூலம் அறிமுகமாகும் கோமல்குமார் அவர்களை பேச அழைக்கிறோம். என் பேர் கோமல்குமார். நான் ஒரு கன்னட நடிகர். மேடை மேலே இருக்கிற எல்லாருக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி நம்ம ப்ரொடியூசர், டைரக்டர்
அப்புறம் இந்த டீமுக்கு கனெக்ட் பண்ண நம்ம கோ டைரக்டர் முத்து. இதுக்கு மேலே எத்தனோ குறைய வச்சு நடிச்சிருந்தா கூட எனக்கு கன்னடாலே ஒரு அழகான இடம் கொடுத்த கன்னடா மக்களுக்கு கூட இந்த மேடையிலேருந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன். இங்கே கூட நான் இது முதல் வாட்டி வந்து நடிச்சுன்னு இருக்கேன். எல்லா தமிழ் நெஞ்சங்களும் எனக்கு அன்பு சப்போர்ட் கொடுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். நன்றி சார்.